அன்பான தமிழ் உள்ளங்களே, உங்களை ஷெக்மத் தி ஸ்டார் சி சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நாம இப்போ பார்க்க போகிறது உங்கள் காதல் வாழ்க்கையில் நீங்கள் ஒருத்தங்களை பற்றி ஒருத்தங்க என்ன புரிதல் வச்சுட்ருக்கீங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அது எப்படின்னா, நீங்கள் அவங்கள பற்றி என்ன நினச்சிட்ருக்கீங்க, அவங்க உங்களை பற்றி என்ன நினச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறது தான் பேசிக்காக நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இதில் நிறைய உண்மைகள் கூட வெளியில் வரலாம். ஸோ டிஸ்க்ளைமரோடு தான் ஆரம்பிக்கிறேன். ஸோ இதில் வந்து யாருக்கு எந்த சைட் பொருந்தோ அதை எடுத்துக்கோங்க. நான் வந்து டிவைன் மாஸ்குலின் சொன்னாலும் சரி, ஃபெமினின் சொன்னாலும் சரி, உங்களுக்கு எந்த சைட் பொருந்ததோ அதை எடுத்துக்கோங்க. ஆப்போசிட் சைட் வந்து நீங்கள் நேசிக்கிறவங்க. ஸோ இதில் வந்து உங்களை பற்றின கிளாரிட்டியும் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் நேசிக்கிறவங்கள பற்றின கிளாரிட்டியும் கிடைக்கும். ஏன்னா நம்ம நிறையா சீட்டிங், பேக் ஸ்டாபிங் எனர்ஜி பார்க்குறோம். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு கிவ் யூ சம் கிளாரிட்டி, இன்சைட் எல்லாமே. ப்ளீஸ் ப்ரெஸ் கலெக்டிவோட காதல் வாழ்க்கை. இப்போ கலெக்டிவோட எனர்ஜி என்ன, அவங்களோட காதலோட எனர்ஜி என்ன, இட்ஸ் லைக் ஒருத்தங்களை பற்றி ஒருத்தங்க என்ன நினைக்கிறாங்க. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ். இது கலெக்டிவோட எனர்ஜி, கம்யூனிட்டி. இது வந்து நீங்கள் நேசிக்கிறவங்களோட எனர்ஜி. செகண்ட் சக்ரா, க்ரியேட்டிவிட்டி. பாட்டம் டெக்கில் கேரிங் கனெக்ஷன். ஸோ இது வந்து கண்டிப்பாக டிவைன் கனெக்ஷன், டிவைன் யூனியன், கேரிங் கனெக்ஷன். ஸோ இந்த காதல் எவ்வளோ தூரம் நீங்கள் ஒருத்தங்களை பற்றி ஒருத்தங்க நினச்சிட்டு இருந்தாலும் சரி, இந்த கனெக்ஷன் பேசிக்காக பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜியில் இருக்குது. மேபி ஒருத்தங்க வந்து இப்போ வந்து உங்களோட லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி இல்லைனா உங்களோட ஃபோக்கஸ் கம்ப்ளீட்டாக பார்த்திங்க அப்படின்னா உங்களோட க்ரியேட்டிவிட்டி இல்லைனா உங்களோட கரியரில் இருக்குது, இல்லைனா நீங்கள் சில விஷயங்களை சாதிக்க நினைக்கிறீங்க, அதில் ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க. ஒரு பர்சன் இந்த கனெக்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா கூட இருக்கவங்களால் பாதிக்கப்பட்டிருக்கலாம், இல்லைனா வந்து கம்யூனிட்டிக்காக சில விஷயங்கள் செய்யலாம். சம்திங் இஸ் பிளாக்கிங், மேபி சொசைட்டி, ரிலீஜியஸ் ஃபேக்டர்ஸ், இல்லைனா ஃபேமிலி ஏதோ ஒன்று வந்து அவங்கள தடுக்கிறது, அப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன் அது என்ன அப்படின்னு. 1 செகண்ட். ஏன்னா கம்யூனிட்டி வந்து எல்லா சமயமும் கெட்ட விஷயமா இருக்க வாய்ப்பில்லை. Why this community, spirits? Why this community here? Please clarify this community. What is this community is all about? Queen of Pentacles, the Empress, Tower, Knight of Pentacles. ரெண்டு feminine energy. Tower. They are missing you. இந்த மேஸ்குலின் எனர்ஜி பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு மேபி ஆப்ஷன் இருந்துக்கலாம் பிட்வீன் 2 பீப்புள். அதனால தான் நான் இங்கே, ஏன்னா வி கெட் சம் கைண்ட் ஆஃப் மெசேஜ். ஸோ இந்த கார்டு பார்த்தோன்னே எனக்கு, ஏன்னா இது லவ் ரீடிங், ஒருத்தங்களை பற்றி ஒருத்தங்க என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி ரீடிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அது வந்து ஒரு வார்னிங் தான். இங்கே மேலே நான் ஆப்பிள்ஸ் பார்க்குறேன். ஸோ இட்ஸ் டெம்டேஷன். ஸோ இந்த மேஸ்குலின் வந்து மேபி பாஸ்டில் நீங்கள் வேண்டாம் அப்படின்னு செல்வ செழிப்புக்காக இல்லைனா பணத்துக்காக எங்கேயாவது போயிருக்கலாம். இட்ஸ் லைக் அஸ்யூம்டு. அவங்க வந்து நினச்சிக்கிட்டாங்க இந்த வேற ஒரு பர்சனை தேடி போனால் அவங்களுக்கு வந்து அவங்களோட ஸ்டேட்டஸ் அப்படியே இருக்கும், இல்லைனா அவங்களுக்கு நிறையா காசு இருக்கும், இல்லைனா நிறையா பணம் கிடைக்கும் அப்படின்னு போயிருக்கலாம். பட் அவங்க யாரை மிஸ் பண்ணாங்க அப்படின்னா த எம்ப்ரஸ். இது வந்து ஒரு குயின் எனர்ஜி அப்படின்னு அவங்க நினச்சி போனாங்க. ஆனால் அவங்க விட்டுட்டு போனது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா த எம்ப்ரஸ், மகாராணி. அவங்க நினச்சாங்க ஒரு நாட்டோட இளவரசிக்கிட்ட போனால் ஓகே நம்ம அந்த நாட்டில் இருக்க செல்வம்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு கற்பனையில் போனாங்க. பட் தட்ஸ் அ ஃபேக் எனர்ஜி. ஏன்னா இங்கே டவர். இப்போ அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க இது வந்து ஒரு ஃபேக் எனர்ஜி, அவங்க தப்பான முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னு. பிரபஞ்சம் அவங்களுக்கு கொடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க மிஸ் பண்ணிட்டேன்னு அவங்க நினைக்கிறாங்க இப்போது. இப்போ அவங்க இருக்கிற எனர்ஜி அதுதான். மேபி பாஸ்டில் அவங்க உங்களை வேணான்னு சொல்லியிருக்கலாம், தூக்கி போட்டு போயிருக்கலாம். இந்த கேண்டில் ஆஃப் ஆகிறதும் அதுக்கு ஒரு சைன். பட் டவர், பிரபஞ்சம் வந்து அவங்களுக்கு ஒரு அழகான பாடத்தை நடத்தியிருக்காங்க, அதை நான் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த டவர் மூமெண்ட்டுக்கு அப்புறம் வந்து அவங்க உங்களை நோக்கி வர போகிறாங்க. சி லுக் அட் திஸ். அவங்க வந்து இப்போ உங்ககிட்ட வர ட்ரை பண்ணுறாங்க. அவங்க வந்து ஆக்ஷன் எடுக்க ரெடியாக இருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இப்போ உங்களோட வேல்யூ அவங்களுக்கு தெரியுது, பிகாஸ் யூ ஆர் த ஸ்டார். பட் பாஸ்டில் வந்து அவங்க உங்களை ரொம்ப குறைச்சி எடை போட்டாங்க. இட்ஸ் லைக் உங்ககிட்ட பெருசாக காசு இல்லை அப்படின்னு நினச்சிருக்கலாம், இல்லைனா வந்து உங்களால் அவங்க எதிர்பார்க்குற ஒரு கற்பனை கோட்டையை, ஒரு
கனவு மாளிகையை அது உண்மையே இல்லை. ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக அதை அச்சீவ் பண்ண முடியுமான்னே அவங்க யோசிக்கல. இட்ஸ் லைக் அவங்களுக்கு கற்பனை ஜாஸ்தி போல். ஏன்னா கற்பனை உலகத்தில் வாழ்கிறது இந்த பர்சனுக்கு ரொம்ப பிடிக்கும் போல். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு லோ வைப்ரேஷனல் திங்க்காக அவங்க உங்களை விட்டுட்டு காசு எங்கே ஜாஸ்தி இருக்கோ அந்த பக்கம் சாஞ்சிருக்கலாம், இல்லைனா அவங்கள தூக்கி போட்டு போயிருக்கலாம். லுக் அட் திஸ் கிங் ஆஃப் கப்ஸ், த சன். இப்போ அவங்களோட காதல் அவங்க உணர்றாங்க, ரொம்ப தெளிவாக இருக்காங்க. நீங்கள் தான் அவங்க சந்தோஷம் அப்படிங்கிற புரிதல் அவங்களுக்கு வந்துருச்சு. அப்படி இல்லைன்னா அவங்க வாழ்க்கையில் புது காதல் வருது. சரி பார்ப்போம், பழைய காதலாக புது காதலாங்கிறத பற்றி நம்ம இப்போ டாப்பிக்கில் நான் அந்த கேண்டலை மட்டும் ஏற்றிட்டு வரேன். இந்த கேண்டில் வந்து உங்களுக்கு இன்னொரு சைன், அந்த கேண்டலோட வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் முடிஞ்சு போச்சு, அதோட டைம் முடிஞ்சது. இப்போது நம்ம வந்து வாழ்க்கையில் புது விஷயங்களை இந்த மாதிரி ஏற்றி வைக்கணும் வெளிச்சத்துக்காக அப்படின்னா அதை தான் நம்ம பண்ணணும். அந்த பழைய கேண்டிலையும் முறைச்சி பார்க்கறனாலையோ இல்லை அந்த கேண்டலோட திரியை திரும்ப நசுக்கிறனாலையோ அது திரும்ப எரிய போகிறதில்ல. ஒரு சிலருக்கு இதை எடுத்துக்கோங்க, ஏன்னா இது வந்து முடிஞ்சு போன காதலாக கூட இருக்கலாம். ஏன்னா நான் பார்க்குற நைட் ஆஃப் கப்ஸ் அண்ட் சன் கார்டு உங்கள் காதல் வாழ்க்கை திரும்ப வந்து ரொம்ப அழகாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மாறப்போகுது. மேபி ஒரு சிலருக்கு நீங்கள் பழைய காதல் பின்னாடியே ஓட முடியாது, அது வந்து அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அந்த கேண்டலோட லைஃப் அவ்வளோதான், இட்ஸ் ஓவர். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப உங்களை உதாசீனப்படுத்திருக்கலாம், பிரபஞ்சம் அவங்கள வேண்டான்னு சொல்லியிருக்கலாம். இன்றைக்கி இந்த ரீடிங் நான் பண்ணுறதுக்குள்ளே எத்தனை தடடாராமா. நான் இந்த டெக் எடுக்கும்போது கீழே இருக்குது 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ். மேபி நான் இந்த டெக் எடுக்கும்போது 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ் பார்த்திங்கன்னா கீழே போய் விழுது. மேபி இனிமேல் வந்து உங்களுக்கு ஃபினான்ஷியல் ட்ரபிள் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா இந்த பாஸ்ட் பர்சன் உங்கள் மேலே ரொம்ப கிளிங்கியாக இருக்கலாம். தயவு செஞ்சு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. வி மேக் அ கிரேட் பேர். ஸோ இதுதான் உங்கள் பர்சனோட எனர்ஜியாக நான் வைக்கிறேன். இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ரியலைசேஷன் இருக்குது. இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஐயோ ஸ்பிரிட்ஸ் இன்றைக்கி செம ஃபார்மில் இருக்காங்க. யோர் கியூட்டி பை அங்கே தான் வந்து எனக்கு உதைக்குது. ஐ வாஸ் born டு ஃபால் இன் லவ் வித் யூ ஓவர் அண்ட் ஓவர் அகெயின். ஸோ உங்கள் பாஸ்ட் பர்சன் மேபி உங்ககிட்ட வரலாம். இல்லைனா நான் எனர்ஜியை ரீட் பண்ணுறேன், ஒரு சிலருக்கு மட்டும் இந்த எனர்ஜியை எடுத்துக்கோங்க. யூ ஆர் மூவிங் ஆன் ஃப்ரம் பாஸ்ட் பர்சன். அதாவது பழைய காதலை விட்டுட்டு முடிச்சுட்டு முற்றுப்புள்ளி வச்சுட்டு நீங்கள் போகிறீங்க. ஏன்னா உங்கள் எனர்ஜிக்குள்ளே அது செட் ஆகாது. மீதி பேருக்கு இந்த பர்சன் வந்து ரியலைஸ் பண்ணி, ஏன்னா அவங்க ஸ்டெப் எடுக்க போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இப்போ புரிஞ்சிருச்சு நீங்கள் தான் அவங்களோட ஸ்டார் அப்படின்னு. ஸோ அவங்க வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க, உங்களை நோக்கி வர போகிறாங்க. அப்போ வந்து இந்த எனர்ஜியில் தான் நீங்கள் இருக்க போகிறீங்க. அப்படி எடுத்துக்கோங்க. இட்ஸ் லைக், ஏன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களை நேசிக்கிறவங்கள ஒரு கியூட்டி பை அப்படி தான் பார்க்குறீங்க. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், கலெக்டிவோட எனர்ஜி என்ன, அவங்களோட காதலோட எனர்ஜி என்ன, அவங்க ஒருத்தங்களை பற்றி ஒருத்தங்க என்ன நினைக்கிறாங்க, இது வந்து இந்த பர்சன் என்ன நினைக்கிறாங்க. விசிட், சர்ப்ரைஸ் விசிட். அதான் இந்த பர்சன் ரொம்ப கிளிங்கியாக தான் இருக்காங்க உங்கள் மேலே. இப்போதைக்கு ஒரு சில்ட்ரன் ரெஸ்பான்சிபிலிட்டி, சைல்டுஹுட், இம்மெச்சூர்டாக இருக்காங்க. மேபி பாஸ்ட்டில் அவங்க ரொம்ப இம்மெச்சூர்டாக நடந்துருந்துருக்கலாம். இப்போ வந்து அதை ரிக்ரெட் பண்ணுறாங்க. அந்த ரியலைசேஷன் தான் இப்போ அவங்களுக்கு வந்துருச்சு. தே வாண்ட் டு கம் பேக். தேர்ட் பார்ட்டி, உங்கள் எனர்ஜியில் இன்னும் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருக்குது. இல்லை நான் ஏன் சிரிக்கிறேன்னா, இது வேறு ட்விஸ்ட்டு. ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இது அந்த தேர்ட் பார்ட்டி இல்லைம்மா, இது வேறு தேர்ட் பார்ட்டி அப்படின்றாங்க. இட்ஸ் லைக் இப்போது இந்த பர்சன், உங்களோட பாஸ்ட் பர்சன் தான் உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி. இல்லைனா தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி, தே ஆர் கம்மிங். ட்வின் ஃப்ளேம், இது வந்து ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி. shared feeling, mirrored emotion. Maybe you are releasing this third party. மேபி இந்த பாஸ்ட் பர்சன் சொல்கிறேன், இந்த பர்சன் வந்து நீங்கள் விலகி நடந்துட்டுருக்கீங்க. ஏன்னா உங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக இப்போ வந்து கரியரில், இல்லைனா வந்து உங்களோட அடுத்த ப்ராஜெக்ட், இல்லைனா உங்களோட ஸ்டெபிலிட்டி, ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, க்ரியேட்டிவிட்டி, இதுலேயோ ஒரு விஷயத்தில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க. ஸோ அதனால் இந்த பர்சன் என்ன நினைக்கலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து யூஆர் இன் சம் அதர் ரிலேஷன்ஷிப், இல்லைனா வந்து நீங்கள் அவங்கள பழைய மாதிரி பாராட்ட மாட்டீங்க, இல்லைனா நீங்கள் வந்து அவங்களோட ஆப்ஷன், அவங்க வந்து உங்களோட ஆப்ஷனாக ஆகிட்டாங்க அப்படின்னு நினைக்கலாம். பட் யூ ஆர் ஃபோக்கஸ்ட் ஆன் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி. நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் உங்களோடது வந்து ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி, யூ ஆர் ஃபோக்கஸ்ட் ஆன் இட். பட் எங்கே எதுக்கு எவ்வளோ எனர்ஜி கொடுக்கணுமோ அது வந்து உங்களுக்கு தெரியும். மேபி யூ ஆர் டிவைன் ஃபெமினன்
அதனால் நீங்கள் வந்து கரெக்டான பாதையில் போயிட்டுருக்கீங்க. மேபி பாஸ்டில் இந்த பர்சன் ரொம்ப சைல்டிஷாக நடந்துருந்துருக்கலாம். பட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் சம் சர்ப்ரைஸ் விசிட், அன்எக்ஸ்பெக்டட் விசிட். நீங்கள் எதிர்பார்க்காத சமயத்தில் உங்களோட டோர் பெல் அடித்தா இந்த பர்சன் தான் இருக்கலாம். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், கலெக்டிவோட காதல் வாழ்க்கையில் இப்போ என்ன எனர்ஜியில் இருக்காங்க? கர்மா, குயின் ஆஃப் கப்ஸ். இப்போ வந்து அவங்க உங்களோட காதலை ரியலைஸ் பண்ணுறாங்க, அப்படி தான் எடுத்துக்கிறேன். இட்ஸ் கர்மா. 7 ஆஃப் கப்ஸ். ஆப்ஷன்ஸ். பிகாஸ் இந்த எனர்ஜி அங்கே ரெசனேட் ஆகலை. அதானே பார்த்தேன், ஸ்டார் பாட்டம் டெக்கில். யூ ஆர் த கீ, யூ ஆர் த டிவைன் ஃபெமினன். ஏன்னா இங்கே இந்த கார்டு வந்து இங்கே ரெசனேட் ஆகலாம். தட்ஸ் வை ஐ ஷிஃப்டட் திஸ் ப்ளேஸ். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இந்த பர்சனுக்கு ஒரு ரியலைசேஷன் இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் தான் குயின் ஆஃப் கப்ஸ், யூ ஆர் த கிஃப்ட். பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரோக் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்லது பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும், கெட்டது பண்ணியிருந்தீங்கன்னா கெட்டது நடக்கும், அந்த மாதிரி ஒரு எனர்ஜி. அடுத்தது வந்து 7 ஆஃப் கப்ஸ். 7 ஆஃப் கப்ஸ் ட்ரீ. இது வந்து கர்மா ரெப்ரசன்ட் பண்ணுற கார்டு. ஸோ இந்த பர்சனுக்கு வந்து நல்லா தெரியும் அவங்க பாஸ்டில் உங்களுக்கு பண்ண துரோகம், உங்களை விட்டு வேற ஒருத்தங்க கிட்ட போனது, இது எல்லாமே வந்து அவங்க பண்ண பேட் கர்மா. அதுக்கான கான்சிக்வன்சஸ் தான் அவங்க இப்போ அனுபவிச்சிட்ருக்காங்க. இப்போ அவங்க உங்கள் வாழ்க்கையை பார்க்குறாங்க. நீங்கள் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க. 3 இட்ஸ் வெரி டிவைன் எனர்ஜி, அதுவும் எம்ப்ரஸ் எனர்ஜி. நீங்கள் பக்கத்தில் வந்து எம்ப்ரஸ் எனர்ஜியில் தான் நிற்கிறீங்க. ஸோ இட்ஸ் பியூட்டிஃபுல். நீங்கள் உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரணும் அப்படின்னா ஒரு சாவி இருக்குது. அந்த சாவி ரொம்ப ஸ்பெஷல், மேஜிக்கல் கீ. அது எல்லாத்துக்கும் கிடைக்காது. அந்த சாவியை போட்டால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வர முடியும். இந்த பர்சனுக்கு கொஞ்சம் பயம் இருக்குது இப்போது, இந்த பாஸ்ட் பர்சனுக்கு. அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு சிலருக்கு நீங்கள் யூ ஆர் லீவிங் தட் பர்சன் பிகாஸ் யூ ஆர் த ஸ்டார், டிவைன் ஃபெமினன், யூ ஆர் த ஸ்டார். 6 ஆஃப் கப்ஸ், பாஸ்ட் லவ், பியூட்டிஃபுல் லவ். நீங்கள் வந்து ஒரு பவர்ஃபுல்லான எனர்ஜியில் இருக்கீங்க. ஸோ உங்கள் பர்சன் இப்போ உங்கள் வாழ்க்கைக்குள்ளே எட்டி பார்க்கும்போது யூ ஆர் அ கியூட்டி பை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தான் உங்களோட ட்வின் ஃப்ளேம் ரியலைசேஷன் இப்போ இருக்குது. உங்களோட காதல் ரொம்ப அன்கண்டிஷனல், ரொம்ப பியூட்டிஃபுல், ரொம்ப பியோர் அப்படிங்கிற ரியலைசேஷன் இப்போ இருக்குது. பட் ஒரு சிலருக்கு அது இட்ஸ் டூ லேட் பிகாஸ் இந்த பர்சன் உங்கள் வாழ்க்கையில் நிறைய சொதப்பியிருக்கலாம். நம்ம இப்போ பார்ப்போம் அதையும் என்ன தான் நடக்குது அப்படின்னு. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், கலெக்டிவோட காதல் வாழ்க்கை, 2 பேர்த்தோட எனர்ஜி என்ன நடந்துட்டுருக்கு அவங்க வாழ்க்கைக்குள்ளே, ஒருத்தங்களை பற்றி ஒருத்தங்க என்ன நினச்சிட்ருக்காங்க. கலெக்டிவோட எனர்ஜி ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். த வேர்ல்ட், அவங்களோட உலகம் இப்போ உங்களை சுற்றி தான் போயிட்டுருக்கு. அவங்க இந்த டஃப் சைக்கிளை முடிக்க விரும்புகிறாங்க. இந்த கர்மாவாக இருக்கட்டும், அவங்க வாழ்க்கையில் இருக்க பாரங்கள் ஆகட்டும், சுமைகள் ஆகட்டும், இல்லை இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் ஆகட்டும், இது எல்லாத்தையும் வந்து அவங்க விட்டுட்டு வரணும்னு நினைக்கிறாங்க. தே வாண்ட் கமிட்மெண்ட். உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதில் அவங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அவங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த், கரேஜ், ரொம்ப பயப்பட்டாலும் சரி, ரொம்ப தயங்கினாலும் சரி, ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து அவங்க ரொம்ப கரேஜியஸாக, ரொம்ப தைரியமாக இந்த காதலை வந்து உங்ககிட்ட சொல்ல போகிறாங்க. அதனால தான் அன்எக்ஸ்பெக்டட் விசிட். திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்போ வந்து காதலை சொல்கிறதுக்கு தான் அவங்க வர போகிறாங்க. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கிறத முடிவை நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன சூழ்நிலையில் இருக்கீங்கன்னு பார்க்கலாம். ப்ளீஸ் ப்ளீஸ், கலெக்டிவோட காதல் வாழ்க்கை, 2 பேர்த்தோட எனர்ஜி எப்படி இருக்குது. இந்த பர்சன் ரொம்ப என்ன சொல்கிறது, தே ஆர் கிளிங்கி. ரொம்ப உங்களை பிடிச்சின்னு இருக்காங்க, ரொம்ப கெட்டியாக. அவங்கள விடுறதுக்கு அவங்க தயாராக இல்லை. ஸோ பார்க்கலாம். நான் சன் கார்டு பார்க்குறேன், ஜட்ஜ்மெண்ட். ஸோ டிவைன் ஜட்ஜ்மெண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். 4 ஆஃப் கப்ஸ். மேபி நீங்கள் ரீசன்ட் பாஸ்டில் Four of Cups and 5 of Cups. You done with this situation. Page of Pentacles. Oh my God. You're not interested in this past person. 9 of Cups. 2 விதமான ஸ்டோரி இங்கே இருக்குது. பாட்டம் டெக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 9 of Wands. 9 of Wands. You block this person. You're guarded. Divine Feminine, you're guarded.
ஏன் அப்படி சொல்கிறேன்னா, மேபி இந்த பர்சன் பாஸ்ட்டில் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கலாம். தேர்ட் பார்ட்டியோட சேர்ந்து ரொம்ப எல்லை மீறி போயிருந்துருக்கலாம். ரொம்ப ஆட்டம் போட்டிருக்கலாம். உங்களோட எமோஷன்ஸை மதிக்காமல் நடந்திருக்கலாம். என்ன வேணால் நடந்திருக்கலாம். யூ ஆர் ஃபோக்கஸ்ட் ஆன் யுவர் ட்வின் ஃப்ளேம். நீங்கள் வந்து உங்கள் பவரை நிற்கிறீங்க. யூ ஆர் டிமாண்டிங் யுவர் பர்ஃபெக்ட் மேட்ச். நீங்கள் வந்து கொஞ்சம் கூட லோ வைப்ரேஷன் எனர்ஜி அக்செப்ட் பண்ணிக்கிற ஐடியா உங்களுக்கு இல்லை. ஏன்னா இங்கே 4 ஆஃப் கப்ஸ் பாஸ்ட்டில் வந்து நீங்கள் ரொம்ப அப்செட்டாக இருந்தனால மேபி மேபி இந்த பர்சன் வந்து உங்களுக்கு ஒரு காதல் ஆஃபர் கொடுத்தா கூட மேபி நீங்கள் அதை ஏற்றுப்பீங்களா அப்படிங்கிற விஷயம் வந்து பெரிய கொஷின் மார்க் தான் இங்கே. ஏன்னா 4 ஆஃப் கப்ஸ் அண்ட் 5 ஆஃப் கப்ஸ் நீங்கள் வந்து அதை முடிச்சிட்டிங்க. அவ்வளோதான், ஐம் டன் வித் திஸ். ஏன்னா உங்களுக்கு எமோஷ்னலாக ரொம்ப அவங்க சப்போர்ட்டாக இருந்ததே இல்லை, எமோஷ்னலாக அவைலபிளாக இருந்ததில்லை, இல்லைனா கோஸ்ட் பண்ணி இந்த மாதிரி நிறையா ட்ராமா பண்ணி நோ கம்யூனிகேஷன், நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன், என்ன வேணால் ட்ராமா பண்ணிக்கலாம். இப்போ அவங்க வந்தால் யூஆர் நாட் இன்ட்ரெஸ்டட். ஏன்னா நீங்கள் நிறையா கோ த்ரூ பண்ணிட்டீங்க உங்கள் வாழ்க்கையிலனா. யூ ஆர் ஸ்டாண்டிங் இன் யுவர் பவர். நீங்கள் வந்து குயின் இப்போது. யூ ஆர் நாட் அ பெக்கர். அண்ட் இப்போது உங்களுக்கு யோர் என்ன சொல்கிறது, நீங்கள் அந்த பவரில் நிற்கிறீங்க. உங்களால் ரிஜெக்ட் பண்ண முடியும் உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள். நவ் யூ ஆர் இன் திஸ் பவர்ஃபுல் சுச்சுவேஷன், பொசிஷனை சொல்லலாம் ஆக்சுவலாக. என்ன அப்படின்னா, உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் தேவையில்லைன்னு சொல்ல போகிறீங்க. அவ்வளோதான். இங்கே நீங்கள் அந்த பவரில் தான் நிற்கிறீங்க. ஸோ இது வந்து நீங்கள் வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட டிமாண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, ஐ எம் நாட் ரெடி டு ஹேண்டில் திஸ். சரி, நீங்கள் வந்து இந்த தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன், இந்த லோ வைப்ரேஷன் எனர்ஜி, அது எதாவது வேணால் இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையில் எது வேணால் தடையாக இருக்கட்டும், பட் நீங்கள் ஒரு தெளிவான முடிவு பண்ணிட்டீங்க, நான் தயாராக இல்லை. சப்போஸ் இந்த பர்சன் ஏதாவது பாஸ்டில் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனோட இருக்காங்க, இன்னும் வந்து ஃப்ளிங்கோட சுற்றிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஏதாவது ட்ராமா, இஃப் யூ ஸ்மெல் இட், திஸ் பர்சன் இஸ் டன். இவங்க உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரத்துக்கான சந்தர்ப்பமே கிடையாது. யூஆர் டன். நீங்கள் வீட்டை பூட்டியாச்சு, உங்கள் சாவி உங்கள் கையில் இருக்குது. மேஜிக்கல்ஸ் கீ உங்களோட ட்வின் ஃப்ளேமால் மட்டும்தான் அதை திறக்க முடியும். இந்த லோ வைப்ரேஷனல் பர்சனால் கண்டிப்பாக உங்கள் கிட்ட கூட வர முடியாது. ஏன் வர முடியாது அப்படின்னா, நீங்கள் உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணிட்டுருக்கீங்க. யூ ஆர் டிமாண்டிங் யுவர் ட்வின் ஃப்ளேம், நாட் அ ஃபேக் பர்சன். இட்ஸ் வந்து ஃபாலன் ட்வின்னாக கூட இருக்கலாம். பட் நீங்கள் 4 ஆஃப் கப்ஸ் 5 ஆஃப் கப்ஸ்னால் மேட்ரு முடிஞ்சுது. ஏன்னா நீங்கள் வந்து கிராஜுவலாக தான் போயிருக்கீங்க. வந்து மேபி வெயிட் பண்ணியிருக்கலாம், சரி திருந்தி வரலாம் அப்படின்னு நினச்சிருக்கலாம், ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் கொடுத்துருக்கலாம், நிறையா மன்னிச்சிருக்கலாம். பட் ஆஃப்டர் பாயிண்ட் அவங்க வந்து அதையும் தாண்டி போய் மூவி மாதிரி அதுக்கு மேலே போய் அப்படின்னா, நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்கன்னா, நான் இப்போ எந்த ஸ்டேஜில் இல்லைனா அதுக்கு மேலே எதிர்பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்க. உங்கள் லெவல் மேலே போயிடுச்சு. ஸோ இப்போது நீங்கள் டிமாண்ட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா, கலர்ஃபுல், எ ஹானஸ்ட் லவ், எ டெடிக்கேட்டட் லவ், எ ட்வின், எக்ஸாக்ட் ட்வின், எ பர்ஃபெக்ட் மேட்ச். நீங்கள் யூ ஆர் டிமாண்டிங் தட் எனர்ஜி. உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறதும் அதே தான். பேஜ் ஆஃப் பென்டிகல்ஸ். நீங்கள் ஒன்ஸ் இந்த எனர்ஜியை விட்டு வெளியில் வரும்போது இந்த காதல் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும். இந்த காதல் நேராக கமிட்மெண்ட்டில் தான் போய் நிற்க போகுது. நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது செல்ஃப் லவ். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கைகள் இருக்குது, உங்களை சுற்றி நிறைய கைகள் இருக்குது. உங்களோட காதலை யாராவது வாங்க மாட்டோமா? நீங்கள் வந்து உங்களுக்கு உங்களோட அருமை தெரியல. நிறைய பேர் வந்து உங்களோட காதல், உங்கள் அன்புக்காக சண்டை போட்டுட்ருக்காங்க, காத்துட்ருக்காங்க. பிகாஸ் நீங்கள் வந்து ஓவர் ஃப்ளோயிங் லவ். இட்ஸ் லைக் யூ ஆர் அ பியூட்டிஃபுல் பீயிங். உங்களோட காதல்னா காதல் மட்டும் இல்லை, அன்பு, உங்களோட ஒரு கருணையான வார்த்தை, இல்லைனா உங்களோட கடைக்கன் பார்வை, அதில் வர அந்த அன்பான பார்வையை பாத்திர மாட்டோமான்னு நிறைய பேர் உங்களை சுற்றி காத்துட்ருக்கலாம். ஆனால் அதை பற்றிலாம் நீங்கள் கண்டுக்கிற மாதிரி இல்லை. நீங்கள் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டு, ரொம்ப கண்டென்ட். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹெரஃபண்ட்டோட கண்கள் மூடி இருக்குது. யூ ஆர் ஃபோக்கஸ்ட். உங்களோட ஃபோக்கஸ் ஒன்றே ஒன்று தான். லைக் அர்ஜுனா, உங்களோட ஃபோக்கஸ் உங்களோட ட்வின் மேலே தான் இருக்குது. என்ன சொல்கிறது, நீங்கள் அந்த டார்கெட்டை பிடிச்சிட்டிங்க. அதுதான் உங்களோட குறிக்கோள், அதுதான் உங்களோட நோக்கம், உங்களோட எண்ணம் எல்லாமே அங்கே தான் குவிஞ்சிருக்கு. நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட நேராக சொல்லிட்டு இருக்கீங்க, இல்லை, ஐ வாண்ட் பர்ஃபெக்ட் மேட்ச். நான் என்னோடய எம்ப்ரெஸ் எனர்ஜி விட்டு இறங்க போகிறதில்ல. நீங்கள் என்ன சொல்கிறீங்க பிரபஞ்சத்துக்கு தான், பிரிங் மீ த டிவைன் கவுண்டர் பார்ட். என்னோடய மேட்சை கொண்டு வாங்க. இந்த லோ வைப்ரேஷன் எனர்ஜிக்கு நான் தயாராக இல்லை. இந்த பர்சன் என்ன தான் வந்தாலும், என்ன தான் டோர் பெல் போட்டாலும், என்ன தான் கமிட்மெண்ட்டுக்கு தயாராக இருந்தாலுமே, இந்த பர்சனோட பேக்ரவுண்டு தான், அவங்களோட ஆக்ஷன், அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் வந்து நிற்க போகுதே தவிர, யூ ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட். யூ பிளாக்ட் தட் எனர்ஜி. நீங்கள் டிமாண்ட் பண்ணுறது பர்ஃபெக்ட் மேட்ச். அந்த பவரில் ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த பர்சனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. இல்லை அப்படின்னா இல்லை. நம்ம வந்து யூனியன் எனர்ஜி பார்க்கலாம். ஸோ யூ வில் ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் கிளாரிட்டி. ப்ளீஸ் பிரிஸ், வாட் இஸ் அ யூனியன் எனர்ஜி? ஆனால் இந்த பர்சன், இந்த பாஸ்ட் பர்சன், அவங்க கொஞ்சம் கிளிங்கி எனர்ஜியில் தான் இருக்காங்க. அவங்க இன்னும் தேர்ட் பார்ட்டி எனர்ஜியில் தான் இருக்காங்க. பிகாஸ் உங்கள் சைடு இன்னும் தேர்ட் பார்ட்டி எனர்ஜி வருது.
யூ ஆர் பிக்கிங் அப் தட் தேர்ட் பார்ட்டி எனர்ஜி. மேபி அவங்க உங்ககிட்ட பொய் சொல்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா திஸ் இஸ் இந்த எனர்ஜி நான் வந்து ரொம்ப ஜென்யூன். அவங்களுக்கு இப்போ ரியலைசேஷன் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் அது வந்து உங்களை ஏமாத்துறதுக்கான விஷயமா என்னன்னு எனக்கு தெரில. ஒரு கார்டு திரும்பவும் கீழே விழுந்துச்சு. யூனியன் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா குயின் ஆஃப் கப்ஸ். நீங்கள் உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணுறீங்க. இட்ஸ் லைக் யூ ஆர் ஸ்டாண்டிங் இன் யுவர் பவர். உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது பேஜ் ஆஃப் பென்டிகல்ஸ். ஸோ உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது இந்த எனர்ஜி தான், திஸ் பேஜ் ஆஃப் பென்டிகல்ஸ் எனர்ஜி. ஸ்டபர்ன், பீஸ் அண்ட் கம்பேஷன் தான் உங்களுக்கு வேணும். உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது க்ரியேட்டிவ் ஃபோர்ஸ், கான்ஃபிடென்ஸ். ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஆள், அதாவது உங்களுக்காக சண்டை போடக்கூடிய ஆள், எதிர்த்து நின்று சண்டை போடக்கூடிய ஒரு ஆள் தான் உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட். ஸோ இந்த காதலுக்காக அவங்க சண்டை போடுவாங்க, காதலுக்காக எதிர்த்து நிற்பாங்க, காதலுக்காக எவ்வளோ கஷ்டமான மலையும் ஏறுவாங்க அசால்ட்டாக. ஸோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜி தான் வந்து எக்ஸாக்ட் மேட்ச். உங்கள் எனர்ஜியில் இருக்கிறது பேஜ் ஆஃப் பென்டிகல்ஸ், உங்களோட யூனியன்லேயும் இருக்கிறது பேஜ் ஆஃப் பென்டிகல்ஸ் எனர்ஜி. ஸோ இது உங்களுக்கு இன்னொரு கன்ஃபர்மேஷன். உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிற எனர்ஜி வந்து மேபி புது காதலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா பேஜ் ஆஃப் பென்டிகல்ஸ், பேஜ் எப்பவுமே ஃப்ரெஷ் எனர்ஜி, நியூ எனர்ஜி. அதனால தான் நான் சொல்கிறேன், மேபி யூ ஆர் மூவிங் ஆன் ஃப்ரம் திஸ் பாஸ்ட் பர்சன். ஏன்னா இன்னுமே அவங்களோட எனர்ஜி வந்து தேர்ட் பார்ட்டியில் தான் இருக்குது. ஸோ அவங்க தேர்ட் பார்ட்டி விட்டு இன்னும் வரலை. they didn't leave third party. மேபி ஒர்க் பிளேஸ் தேர்ட் பார்ட்டியாக இருக்கலாம், இல்லைனா லைஃப்பில் இன்னும் வந்து எக்ஸோட இருக்கலாம். அதெல்லாம் உங்களோட பொறுப்பு கிடையாது. பட் தே ஆர் ஸ்டில் வித் திஸ் தேர்ட் பார்ட்டி. ஸோ யூ ஆர் டன் வித் தட் எனர்ஜி. அவங்க என்றைக்கு அந்த எனர்ஜியை விட்டுட்டு வந்திருக்கணும். ஸோ இன்னும் வரலை. ஸோ பிரபஞ்சம் வந்து அவங்கள நம்ப தயாராக இல்லை. மேபி நீங்களும் அவங்கள நம்ப தயாராக இல்லை. மேபி பிரபஞ்சம் அவங்களே ஒரு தேர்ட் பார்ட்டியாக மாற்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 6 of feathers, 6 of wands அண்ட் Ace of feathers, Ace of wands. நீங்கள் ஒரு புது ஆரம்பத்தை நோக்கி போயிட்டுருக்கீங்க. யூ ஆர் பில்டிங் சம்திங் வெரி பியூட்டிஃபுல். ட்ராகன் ஃப்ளை பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவலி அலைன்டு கிரியேச்சர். ஸோ ட்ரான்சிஷன், இன்சைட். நீங்கள் மாறிக்கிட்டு இருக்கீங்க. உங்களால் இந்த பழைய லோ வைப்ரேஷன் எனர்ஜிக்கெலாம் போக முடியாது. யூ ஆர் டிமாண்டிங் ஜஸ்டிஸ் அண்ட் இட் இஸ் ஆன் த வே. ஸோ நீங்கள் வந்து உங்களோட பர்ஃபெக்ட் மேட்சை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க. அதில் வந்து உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். சப்போஸ் இந்த பாஸ்ட் பர்சன் உங்கள் வாழ்க்கையில் அந்த எனர்ஜியில் அவங்க ஸ்டாண்ட் பண்ணலை அப்படின்னா யூ ஆர் லீவிங் தட். ஏன்னா இந்த யூனியன் எனர்ஜியில் இந்த எனர்ஜி மேட்ச் ஆகலை. மேபி தே கேன் ட்ரை. அவங்க எவ்வளோ ஜென்யூனாக இருக்காங்க, எவ்வளோ தூரம் இந்த தேர்ட் பார்ட்டியை விட்டு அவங்க வெளியில் வந்திருக்காங்க, அந்த எனர்ஜிலேருந்து எவ்வளோ தூரம் அவங்க விலகி இருக்காங்கன்றத பொறுத்து தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது பிரபஞ்சம் முடிவு பண்ண போகிறாங்க. ஸோ ஸ்டில் தே ஆர் வித் தேர்ட் பார்ட்டி. அதில் வந்து உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். இருக்காங்களா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு கேள்வி இருந்ததுன்னா எஸ், ஹீ ஸ்டில் இன்டெசிசிவ், ஹீ ஸ்டில் வித் தேர்ட் பார்ட்டி. ஏன்னா இங்கேயும் தேர்ட் பார்ட்டி எனர்ஜி, இங்கேயும் தேர்ட் பார்ட்டி எனர்ஜி. இந்த தேர்ட் பார்ட்டி எனர்ஜி தான் அவங்க உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்து இது பண்ண பார்க்குறாங்க. பட் யூ ஆர் டிமாண்டிங் ட்வின் ஃப்ளேம். ட்வின் ஃப்ளேமில் 2 பேர் தான். there can't be a third party. அதுதான் ட்வின் ஃப்ளேம். ஸோ இந்த பர்சன் வந்து லோ வைப்ரேஷன், மேபி உங்களோட ஃபாலன் ட்வின்னாக இருக்கலாம். பட் ஸ்டில் தே ஆர் வித் தேர்ட் பார்ட்டி. அது வந்து ரொம்ப தெளிவான மெசேஜ் இந்த ரீடிங்கில் வந்திருக்கு. மேபி அதனால தான் நீங்கள் விட்டு விலகி போயிருக்கலாம். நீங்கள் விலகி போனது சரி. யூ ஆர் டிமாண்டிங் ஜஸ்டிஸ், அது உங்கள் வாழ்க்கையில் வருது. மேபி நீங்கள் அதனால தான் விட்டு விலகி பிளாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, விட்டு விலகி போயிருங்க அப்படின்னா போயிருங்க. இந்த பர்சன் வந்து மேபி உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரது திரும்ப வந்து அவங்க வந்தாங்கன்னாவும் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே தேர்ட் பார்ட்டி எனர்ஜி வரும். ஸோ பி கேர்ஃபுல். இந்த பர்சன் வந்து ரொம்ப ஜென்யூன் பர்சன் கிடையாது. ஸோ இந்த பாஸ்ட் பர்சன் இஸ் அ பாஸ்ட் பர்சன், அவ்வளோதான். லீவ் த பாஸ்ட் இன் த பாஸ்ட். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்குறது ட்வின் ஃப்ளேம். அவங்க அந்த எனர்ஜி உங்கள் வாழ்க்கையில் வருது. கமிட்மெண்ட் இருக்குது, சந்தோஷம் இருக்குது, அமைதியான வாழ்க்கை இருக்குது. ரொம்ப குவிக்காக எல்லாமே நடக்கும். பட் யூ நீட் டு லீவ் திஸ் எனர்ஜி வேர் இட் பிலாங்ஸ். Jai Saram. God bless you.